ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வாரி சிலுவை பாடு மரணங்களை குறித்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து வருகிறேன். ஏனென்றால் உலகமெங்கிலும் இருக்கிற வேறு கிறிஸ்துவ சபைகளிலே கல்வாரி சிலுவை பாடு மரணங்களை நினைக்கிறார்கள். ஆகவே அதிலே மறைந்து கிடக்கிற சத்தியங்கள் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதும் நம்முடைய விசுவாசத்தை கட்டுகிறதும் நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்துகிறதுமாய் இருக்கிற சத்தியங்கள் அதற்குள்ளே மறைந்து கிடக்கிறபடினாலே மாம்ச கண்களிலே நீங்கள் சிலுவையை பார்த்தால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒருவேளை உங்களை பக்தி உள்ள ஒரு மனுஷனை போல ஒருவேளை மாற்றலாம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே அருமையான கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அதிலே மறைந்து கிடக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது அது உங்களுக்கு ஜீவனும் பலனும் உங்களுடைய ஆத்மாவை அருமையான புஷ்டியாக்குகிறதுமாய் இருக்கிற தேவனுடைய சத்தியங்கள் அதற்குள்ளே மறைந்து கிடக்கிறது. இதுவரையில் சிலுவை பாடு மரணங்களிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து பிரசங்கித்தேன். போன வாரத்தில் என்ன பிரசங்கம் பண்ணேன்? ஆணியை குறித்து பிரசங்கித்திருக்கிறேன். அருமையானே, இந்த வாரத்தில் உங்களோடு கூட நான் பேச போவதற்கான செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய தலையிலே சூடப்பட்டிருந்த முள் முடியை குறித்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு மகிமை கிரீடத்தை வைத்திருக்கிற ஆண்டவர், நமக்கு கிருபை கிரீடத்தை வைத்திருக்கிற ஆண்டவர், நமக்கு மேன்மை கிரீடத்தை வைத்திருக்கிற ஆண்டவர், அவருடைய சரசின் மேலே முள் முடியான ஒரு கிரீடம் வைக்கப்பட்டது. நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்தால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற கிரீடத்தை குறித்து சங்கீதம் 8:5, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:7 மகிமையினால் அவனை முடிசூட்டுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். சங்கீதம் 65:11 நீங்கள் வாசிக்கலாம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டினீர். வருஷத்தை நம்முடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறார். சங்கீதம் 103:4 வாசிக்கலாம். 103:4 நம்மை தேவன் வைத்திருக்கிறதான கிரீடம் மகிமையான கிரீடம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதி கிரீடத்தை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார் என்று எழுதுகிறான். எனக்கு மாத்திரமல்ல, அதிலிருந்து வாசிக்கலாம். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக எங்களை கொண்டு போக விரும்புகிறேன். 19ஆம் அதிகாரம் 1, 2, 3 மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்கலாம். முள்ளிகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரத்தில் அடித்தார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17-18 வாசி. சிவப்பான கேடங்கை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவை பார்க்க என்று அவரை வாழ்த்தி. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த முள்முடியை குறித்து யோவானுடைய பதிவும் மத்தேயு பதிவு பண்ணுகிறதும் மார்க்கு பதிவு பண்ணுகிறதை நீங்கள் வேதத்தை கொஞ்சம் ஆழமாய் வாசித்தால் அருமையான ஒவ்வொருவரும் ஒரு இடத்திலே கையினால் அடித்தார்கள் என்று எழுதப்படுகிறது. இன்னொரு இடத்துல
கோலினால் அடித்தார்கள் என்று எழுதப்பட்டது. அவர் எவ்வளவு சித்திரவதை படப்பட வேண்டுமோ அவ்வளவு சித்திரவதைக்குள்ளே அவர் தன்னை உட்படுத்தினார். என்ன பிரச்சனை என்னவென்றால், யூதருக்கு ராஜா என்று சொன்னதுனால அருமையான எந்த குற்றவாளியும் அந்த ரோம் தேசம் முழுவதும் எந்த குற்றவாளிக்கும் அருமையான கொடுக்கப்படாத அதிகபட்ச தண்டனை இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை. காலை வேளையில அங்கே மூலகுளத்தில் பேசும்போது இப்படி ஒன்று பேசினேன். அருமையானவர்களே, எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குவான். ஏனென்றால் கடவுள் என்ற ஒருவரை நாம் எப்படி பார்த்திருக்கிறோம் என்றால், அருமையான வாள் வைத்திருக்கிறவராக, வில் வைத்திருக்கிறவராக, ஈட்டி வைத்திருக்கிறவராக, அருமையான சிங்கத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவராக, அருமையான மிகவும் அருமையான பயங்கரமான காட்சி அளிக்கிறவர்களாய் கடவுளை பார்த்திருக்கிறோம். எல்லாரும் ஒரு கேள்வி என்னவென்றால், கடவுள் பக்கம் ஒருவரும் போக முடியாது. நீங்கள் மசூதியா இருக்கட்டும், இந்துக்கள் ஆலயமா இருக்கட்டும், கிறிஸ்துவ ஆலயம் அப்படிதான். நீங்கள் ரோமன் கேத்தலிக் சர்ச்சா இருக்கட்டும், வீட்டுல வேற யாரையுமே அலோ பண்ண மாட்டாங்க. எவ்வளவு பெரிய இந்தியாவுடைய ஜனாதிபதியா இருந்தா கூட அங்க உள்ள மாட்டாங்க, அது மேல மாட்டாங்க. நான் மதர் தெரசாவுடைய டெத்தை பார்க்கும்போது பார்த்தேன், எவ்வளவு பெரிய ஆனா அந்த வீட்டுல மாட்டாங்க, யாரையுமே விட மாட்டாங்க. ஏனென்றால் தேவன் மகா பெரியவர். அவரை பார்க்கவோ அவரை பேசவோ அவரோடு கூட அருமையான சஞ்சரிப்பது என்பது கூடாத காரியம். மோசேயை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் அவரோடு கூட பேச மாட்டோம், எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் அருமையான பூமியில இறங்கி வரும்போது மலைகள் அதிரும், அருமையான கண்மலைகள் அதிரும். அதை ஜனங்கள் பார்த்திருக்கிறார்கள், மகாபெரிய சத்தம் உண்டாகுவதை பார்த்திருக்கிறார்கள். ஆகவே மோசேயை பார்த்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அருமையான நீர்தான் பேச வேண்டும். பழைய பாட்டின் ஆலயங்கள் எப்படி இருந்தது என்றால், அருமையான வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். அவன் பிரகாரங்களிலே இருப்பான். அப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவன் போகும்போது 2 கால்களில் சங்கிலிகள் மாட்டப்பட்டிருக்கும். அருமையான இது பிரகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் அந்த சங்கிலியோடு கூட தொடர்பு வைத்திருப்பார்கள். ஒருவேளை ஆசாரியன் போய் வர தாமதித்தால் அருமையான அவர் அங்கே பாவம் செய்வானால் அவர் அங்கே செத்து போவான். வர தாமதிச்சுனா ஜனங்கள் நினைப்பாங்க, பிரதான ஆசாரியன் ஏதோ பாவம் செய்திருக்கிறான், அதனால அவன் செத்து போனான்னு சொல்லி சங்கிலிகளை கொண்டு வந்து இழுப்பான். அது எங்க எடுக்கணும்? அங்க உள்ள போங்க, தேவனுடைய பெட்டியை தொட்ட ஊசாவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அந்த இடத்திலே அவர் செத்து போனான். மகா பெரிய தெய்வம். அப்படிப்பட்ட ஒருவரை சிலுவையிலே அடிக்கப்படுகிறார்கள் என்பது அவர் இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்ள இந்தியா தேசத்தில் இருக்கிற அநேகர் மறுக்கிறார்கள். அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி அவரை அழிக்க முடியும்? ஏனால் ஜனங்கள் கூட ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள், நீர் தேவனுடைய குமாரனையானால் இறங்கி வாரும் என்று சொல்கிறார்கள். இது பலத்த அற்புதங்களை செய்திருக்கிறீர். குருடர்கள் பார்வையிட்டிருக்கிறார்கள், சப்பானிகள் நடந்திருக்கிறார்கள், ஊமைகள் பேசியிருக்கிறார்கள். அருமையான 4 நாள் செத்து போன லாசருவை ஆண்டவர் வீரோடு எழுப்பியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் சிலுவையில் யூதாசன ஒரு தவறான கணக்கு தான் நம்ம வைத்திருந்தார். ஏனென்றால் அவரை சிலுவையில் அடிக்க முடியாத ஒரு கருத்து தான் வைத்திருந்தார். முஸ்லிம்கள் அருமையான ஈசா நபி அவர் இயேசு கிறிஸ்து கடைசி நபி என்று கூட அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அவரை சிலுவையில் அடிக்க கொண்டு போன உண்மைதான். ஆனால் நபியை அடிக்க முடியாது. ஏனென்றால் அவர் தேவனுடைய வல்லமையினாலே தேவன் அருமையான தேவ தூதை கொண்டு வருகிறவர். அவரை அடிக்க முடியாது. கொண்டு போனார்கள், மறைந்து போனார். ஆகவே கொண்டு போன சீசர்களை தான் சிலுவையில் அடித்தார்கள் என்று அவர் பிரசங்கிக்கிறார்.
ஏனென்றால் அது பெரிய நபியா இருக்கிறதுனால அழிக்க முடியாது. இப்படி பல கருத்துகள் சிலுவையை குறித்து இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், பாவம் செய்த மனிதனுடைய அருமையான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்ட இழந்தார் சிலுவை. அது தேவனுடைய நீதியாய் மதிப்பை உண்டு பண்ண நேரம் உண்டு பண்ணலாம். பாவம் செய்த மனுஷனை மன்னின்னு சொல்லலாம். அதை யார் தண்டனை ஏற்றுக்கொள்வது? நீங்கள் உலகமெங்கிலும் பாவம் செய்த மனிதனுக்கு தண்டனை வைக்கப்பட்டது. விடுதலை பெற்று வரும்போது அவன் தண்டனைக்குரிய காலத்தை அவன் அனுபவித்து வருகிறான். இனி அவனுக்கு தண்டனை கிடையாது. உனக்காகவும் எனக்காகவும் இயேசு நீ செய்த பாவங்களுக்காக, கைகளினால் செய்த பாவங்களுக்காக, கால்களினால் செய்த பாவங்களுக்காக, சிந்தனையினால் செய்த பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அடிக்கப்படப்படி ஒப்பு கொடுத்தார். அது தேவனுடைய நீதியாய் இருக்கிறது. சொந்த குமாரனை பலியிடமாய் இருக்கிற சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். பாவம் அவர் மேலே விழுந்தபடியால் பூமியத்திலும் காரில் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்டினாள் என்ற முள், அந்த முள்ளினுடைய பெயர், அது இஸ்ரவேல் தேசத்திலே அருமையான காடுகளிலே வளர்கிற முள். ரொம்ப ஹைட்டா இருக்கும். அதுல பாய்சன் இருக்கிறது சொல்கிறார்கள். அருமையானுடைய தலையிலே போலினாலே அடித்த போது அருமையானுடைய தலைக்குள்ளே போய் கண் வெளியாக, அவருடைய அருமையான கண்ணுக்கு வெளியாக அந்த முள் வந்ததாக அருமையான சரித்திர குறிப்புகள் சொல்கிறார். ஆகவே முள் என்று எடுத்துக்கொண்டால் முள் அருமையான சாபத்தை காட்டுகிறது. நீங்கள் ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கினேன். விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இங்க ராமநாதபுரம், சிவகங்கை எல்லாம் பனிஷ்மெண்ட் ஏரியான்னு வச்சுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, வாரத்துல வெள்ளக்காரங்க இந்த நாட்டை விட்டு போகும்போது ஹெலிகாப்டர்ல போய் அதை விளைச்சு போயிட்டாங்க. ஏன்னா அந்த முள் மரம் வந்தா ஒவ்வொரு விவசாயிலையும் அருமையான தண்ணி எல்லாம் அந்த பக்கத்துல எந்த செடியும் வளரவிடா. நீங்க அந்த பக்கம் போய் பாத்தீங்கன்னா, பெருமாஸ் இருக்கிற அந்த ஏரியாலாம் போய் பாத்தீங்கன்னா முள்ளே மரம் மாதிரி பெரிய பெரிய மரமா இருக்கு. நிழலுக்கு முள் மரத்துக்கு தான் போகணும். ஆனா என்ன சொல்றாங்க, அந்த மரத்துல நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த நிழலுக்கு கூட நிக்காதீங்க. அது சாபத்தை உண்டு பண்ணும். அது சாபத்தை விளைவிக்கும். அது சாபத்தை உருவாக்கும். அரசாங்கம் கூட பல கோடி பணங்களை செலவு பண்ணி நீங்க சமீபத்தில் அந்த நீர் நிலைகளில் இருக்கிற அந்த முள் செடிகளை அகற்றினதை நீங்கள் பார்த்தீர்கள். அது எந்த ஆசீர்வாதத்தையும் அதன் மூலமாய் நீங்கள் பெற முடியாது. வேணா அந்த சூளைக்கு அந்த மரத்தை வெட்டி கொண்டு போறாங்க, செங்கல் சூளை. அந்த மரத்தை வீட்டுல கூட எரிக்க கூடாதுங்கிறாங்க. அது சாபம் நிறைந்த ஒரு மரம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாரையும் உள்ளப்பன்றியும் சுதந்தரிக்கும், ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும். அதன் மேல் வெட்டுவெளியின் நூலையும் எருமையின் தூக்கையும் பிடிப்பார். அருமையான இங்கே நீங்கள் ஒரு மிருகத்தை நீங்கள் பார்க்கலாம். அது பண்ணி முள்ளம் பண்ணிட்டு, எத்தனை முள்ளம் பண்ணி பார்த்துருக்கு, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு மேல முள்ளு முள்ளார். நீங்கள் அதை தெளிவாக வாசிக்க வேண்டும் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் சும்மா ஒரு சரித்திர குறிப்புக்கு தான் நம்மளை கொடுக்கிறேன். இது நம்ம செய்தி அல்ல. நான் கேட்ட ஆண்டவர் முள்பணியை எத்தனையோ சிருஷ்டிப்புகளை இந்த முள்ளை பார்த்தா தெரியாது.
அது எதிர்கள் வரும்போது அப்படியே சிலுக்கும் போது அந்த முள்ளெல்லாம் பெருசா நிற்கும். அதை பாம்போ மற்ற எந்த ஜீவராசியும் அதற்கிட்ட நெருங்க முடியாது. சரி, நான் காரியத்துக்கு வருகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சாபத்தை காட்டுகிறேன், முள்களை காட்டுகிற, சாபத்தை காட்டுகிற, வெறுமையை காட்டுகிற, அருமையான தேவனுடைய துக்கத்தை காட்டுகிறது, வேதனையை காட்டுகிறது. இந்த மொழி அருமையான யாரை காண்பிக்கிறது தான் நீங்களும் நான் தான். ஏனென்றால் நாம் பாவம் செய்ததுனால நம்ம குடும்பத்தின் நம்முடைய பிள்ளைகள் சாபம் மிகவும் கொடுமையாகும், மிகவும் பெருமையாகும். பார்த்து கையெழுத்து வாங்கலான்னு போயிருந்தேன். அங்கே ஒரு நாள் கையுமாய் கடையில் அவர் கையெழுத்து வாங்க வந்திருக்கிறார். ஆனால் அவரை 2 கால் நடக்க முடியாது, அவர் தூக்கி கொண்டு வருகிறார். என் மனசு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். என் பக்கத்து சேனல் உட்கார்ந்துருந்தார். நான் ஒருத்தர் கேட்டேன், உங்களுக்கு எப்படி ஆட்சி கேட்டேன். நான் பிறக்கும் போதே சாப்பாடுமையாக இருக்கிறேன். நான் ஆண்டவருக்கு சொல்ல ஆயத்தமா இருக்கிறேன். ஒரு கைப்பறி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கேட்க முடியும், கல்யாணம் ஆகிட்டாரு. நம்ம கல்யாணம் ஆகிட்டேன். யார் உங்களை கல்யாணம் பண்ணாங்க? அவங்களுக்கு சாப்பாடு கஷ்டம். ஏன் நீ சாப்பாடு கல்யாணம் பண்ணீங்க? ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. அவரு என்ன நினைச்சு அவர் இருதயத்தை பாருங்க, அவங்க யார் கல்யாணம் பண்ணுவாங்க? அவங்க யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதனால நான் கல்யாணம் பண்ணேன். வெளியூர் பக்கம் நான் இங்கே இருக்கிறேன். சரி, நான் சொல்றேன், பிள்ளைங்க இருக்கிறாங்க. முதல் பிள்ளை பரப்பிச்சுனாங்க, அது எப்படி இருக்குது? அது சாப்பாடு. 2வது பிள்ளை சரி அதாவது நல்லா இருக்கு, அது சப்பாடி. யோசிப்பாங்க, சாவு, வேதனை, துக்கம், புலம்பல். ஏன் நான் வாழ வேண்டும்? ஏன் நான் ஜீவிக்க வேண்டும்? ஏன் எத்தனையோ முறை இடத்துக்கு நீங்கள் போயிருக்கிறீர்கள், நீங்களும் நானும் போயிருக்கிறோம். தேவனுடைய கிருபை நம்ம இருந்தபடினாலே நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். இல்லாவிட்டால் நாம் எப்பொழுதோ மரித்து போயிருப்போம். நமக்கு வந்த துக்கமான நேரம், நமக்கு வந்த வேதனையான நேரம், நாம் உடைக்கப்பட்ட நேரம். Glory to God. அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளையே, முல்லை போல் இருக்கிறவன் வாழ்க்கையை ஒருவர் தெரிந்து கொள்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த அருமையானவர் தலையிலே சூடப்பட்டிருக்கிற அந்த முள் கிரீடம் எதை காண்பிக்கிறது என்றால் உண்மையும் என்னையும் தான் காட்டுகிறது. அது ஒரு சத்தத்தை பிரதிபலிக்கிறது. என்ன சத்தத்தை பிரதிபலிக்கிறது என்றால், உனக்கு பொற்கிரீடத்தை நான் சூட்டும்படி, உனக்கு கிருபையின் கிரீடத்தை சூட்டும்படி, உனக்கு நீதியின் கிரீடத்தை சூட்டும்படி, உனக்கு மகிமையின் கிரீடத்தை சூட்டும்படி நான் இந்த முள் கிரீடத்தை ஏற்றுக்கொண்டேன்.
ஆண்டவர் ஒரு கிடைக்கோடு வச்சுருந்தாங்க. ஏன்னா நீங்க நிறைய பேர் பொய் சொல்றது இருக்கிறீங்க, நிறைய திருடர்கள் இருக்கிறீங்க. இப்ப இல்லை சண்டைக்கு வரிச்சு கேட்டுருக்கிறீங்க. ஒரு வார்த்தை சொல்லணும், அவங்க போய் சண்டை போடாத ஆறு கொடுக்கவே அப்படி இவ்வளவு நீங்க இருக்கிறீங்க. இப்ப இல்லை, இப்ப எல்லாம் நல்ல நல்லதாச்சு அப்படிதான் சில சொல்றாங்க. நிறைய பாகை விரோதம் அப்படிப்பட்ட எவ்வளவு மோசமான சிலருக்கு அவங்களே அவங்க பார்த்து அவங்க கேரக்டர் அவங்க பார்த்து ரொம்ப வேதனைப்படுறது உண்டு. நானே சொல்லுங்க, என் கேரக்டர் சிலது பார்த்து நான் வேதனைப்படும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சுவாபம் இருக்கக்கூடாது. இது எப்படி வந்தது என்றால் ஆதாமின் மேல் வந்த சாபம் உள்ளையும் குருத்தையும் குழந்தைக்கும். மனசை குண்டை கட்டிச்சாங்க சொல்றாங்க பாத்தீங்களா? எவ்வளவு உதவி செய்யுங்க மட்டும்னு என்ன செய்யறேன்னு கேட்கிறாங்க. நாய்க்கு ஒரே ஒரு பிஸ்கட் மாத்திரம் போடுங்க, அது இப்படி ஆட்சி போட்டு பின்னாடியே வரும். ஒரே ஒரு பிஸ்கட் தான் போடும். மனுஷனுக்கு எவ்வளவு நீங்க செய்யுங்க. பிள்ளைங்க பாருங்க, நம்ம என்னதான் செய்யறாலும் அவங்க என்ன நான் கணக்கு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு அவங்களோட வயசு, அப்பா அம்மா இந்த பிள்ளைங்க வயசு. ஒரு பிள்ளை இருந்தா பிரச்சனை இல்லை, ஒரு 2-3 நாள் இருந்தா பிரச்சனை. நீங்க என்ன செய்யுங்க, அவன் திருப்தி ஆக மாட்டான். தேவனுடைய பிள்ளைகளை மனுஷனுடைய சுவாபங்கள் மன்னிக்க முடியவில்லை. மனுஷனுடைய சுவாபங்களிலே கசப்புகள் இருக்காது, மனுஷனுடைய சுவாபங்களிலே வெறுப்புகள் இருக்காது, மனுஷனுடைய சுவாபங்களிலே அருமையான தேவனுடைய பகை உணர்ச்சி இருக்காது. ஒருத்தர் வெட்டுவானாயா, பிடிக்கலையா, இந்த ஊர்ல பிடிக்கலையா, சரி அவன் தொலைச்சு போறான், பக்கத்துல எங்கேயா போயிடும், நீ வேண்டாம் பக்கமே வேண்டாம் போலாங்க, வெட்டிட்டு செய்திட்டு உட்காரு. என்ன பிரச்சனை நீங்க அங்க போய் கேட்டீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அடிக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா மனைவியை திட்டான், சாக்கடையை தள்ளி விட்டான். நம்ம பக்கம் சரி பரவாயில்ல, சாக்கடை தள்ளி விட்டா 2 பக்கெட் தண்ணி விட்டா போயிடும். இதுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் 50,000-60,000 ரூபாய் செலவு பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன் யாராவது சொந்தக்காரங்களோட எஸ்பி ஆகுது இன்ஸ்பெக்டரா இருந்தா போதும், தடையே நடக்க மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் அந்த காலம், இந்த காலத்துல அப்படின்னா முடியாது. இந்த காலத்துல சாதாரண இருக்கிற மனுஷனுக்கு சட்டம் தெரியும். பெரிய பதவியில் இருக்கிறவங்க வேலை போயிட்டு பத்தியா பாத்துக்கீங்களா? வேலை போயிட்டு பெரிய பதவியில் இருக்கிறவங்க சாதாரண பதவியில தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடிய ஆளு வேலை போயிடுச்சு. ஏன்னா இப்ப அருமையான விழிப்புணர்வு ஜாஸ்தியாகி போச்சு, தகவல் தொடர்பு ஜாஸ்தியாகி போச்சு. இப்ப நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா முழு உலகத்துக்கும் போது செய்தி. அப்படிப்பட்ட ஒரு காலம். 10 ரூபாய் வருகின்ற 1000 லட்சம் முன்னே சேஷன் யாரும் வாங்க வெளியே போயிடும். அங்கே கேமரா, கோர்ட்ல கேமரா இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல கேமரா இருக்கு, எல்லாரும் கேமரா இருக்கு. எதுக்காக சொல்லுகிறேன் என்றால் மனுஷன் கஷ்டப்பான். மனைவி கூட டீ, காலையில் டீ, சாயங்காலம் டீ, காலையில் இட்லி, சட்னி, சாம்பார், வடை, மத்தியானம் சோறு, சாம்பார், பொரியல், சாயங்காலம் டீ, அதுக்கு ஒரு சின்ன 2 பிஸ்கட், ராத்திரி சாப்பாடு. இவ்வளவு கொடுத்த மனைவியை பாத்திரம் வேற வளர்க்கணும், இவன் துணியை வேற துவைச்சு அயன் பண்ணி வைக்கணும், இவ்வளவும் பண்ணிட்டு அடி வேற வாங்கணும். எவ்வளவு மோசமான இது நம்ம நாட்டுல. நீங்க ஆச்சுன்னா நம்ம நாட்டுல ஐயோ ராத்திரி சத்தத்தை பாத்தீங்கன்னா 10 மணிக்கு முடியெல்லாம் குடிச்சு அழிச்சு அந்தமா கொள்றான் சத்தம். பக்கத்து வீட்டுல கேட்டா போய் கருத கூடாதான்னு கேட்டா அவன் சொல்றான், இந்த சினிமா டெய்லி நடந்துச்சாங்க, நான் வேணா பாப்போம் இல்லைன்னா இவ்வளவு மனுஷன் கொடுமையா இருக்கிறான், சிந்திக்க திறனற்றவனாய் இருக்கிறான், சிந்திக்கிறதான உணர்வில்லாதவனாய் இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான
ஆனால் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் என்றால் கர்த்தர் உன்னை தெரிந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். இந்த நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் முட்செடிக்கு உண்டான 5 மேன்மைகளை குறித்து பிரசங்கிக்க போகிறேன். ஒன்று, இந்த முட்செடியில் இருக்கிற மேன்மை என்னவென்றால் தரிசனம் காண்கிற முட்செடியாக மாறுகிறது. ஆமென், ஆமென். நல்ல சத்தமா பண்ணுவீங்க. முட்செடித்தனம் சொல்ல விட்டீங்களா? இதுதான் இருக்குது முட்செடிக்கு இருக்கிற மேன்மை. ஆமென். முதலாவது, நீங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் முட்செடியில் இருக்கிற ஒரு பெரிய மேன்மையை நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகம புத்தகம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க. அப்போஸ்தலர் யாத்திராகமத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலர் 7:29-30 ஓடி போய் மோசே ஆடு மேய்த்துக் கொண்டே போகும்போது முட்செடியின் நடுவில் தரிசனமாகிறார். அருமையான மோசே, மோசே, உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலக்கி போடு, நீ இருக்கிற பூமி பரிசுத்தமானது என்று அவன் சொல்லுகிறான். அங்கிருந்து ஒரு சத்தம் உண்டாகும். நீங்கள் யாத்திராகம புத்தகத்தை வாசிக்கலாம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாதிருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆப்பிள் மரம் இருக்கிறது, திராட்சை மரம் இருக்கிறது, அருமையான அருமையான மரங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவர் செய்து கொண்ட மரம் என்னவென்றால் ஆகாதது தள்ளின கல்லோ தலைக்கு மூலைகள் ஆயிற்று. ஞானிகளை வெட்டப்படுத்தும்படி பைத்தியங்களை செய்து கொள்கிறார். பலமுள்ளவர்களை வெட்டப்படுத்தும்படி பலவீனமானவர்களை செய்து கொள்கிறார். உள்ளவர்களை அவமாக்கும்படி இழிவானவர்களையும் அற்பமானவர்களையும் தேவன் தன் கரத்திலே தெரிந்து கொள்கிறார். அருமையான எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன் ஆனாலும் தேவன் உன்னை தன் கரத்திலே எடுத்துக்கொண்டார். இப்பொழுது தரிசனம் காண்கிற மனுஷனாய் கர்த்தர் மாற்றுகிறார். மோசேக்கு ஒரு காரியத்தை மறைவாய் சொல்லுகிறார். மோசே, இந்த முட்செடி நீதான். உன்னை நான் ஒரு மகிமையான திட்டத்துக்கு அழைத்து ஒரு மகிமையான திட்டத்துக்கு செய்து கொண்டு ஒரு மகிமையான திட்டத்துக்கு முன்துரித்து என் ஜனத்தை காணாதுக்கு கொண்டு வரும்படியாய். ஆனால் நீயோ மாமனார் வீட்டில நல்ல சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்து, மாமனார் வீடு உண்மையிலே வந்து ரொம்ப சுகமான ஒரு இடம் தான். ஏன்னா மாமியார் மாமனாருங்க அவங்க கூட பிறந்தவங்களாம் நம்ம துணி கூட துவைக்கணும். துணி துவைச்சு மாமியார் துணி துவைச்சு அவங்க வெடி வச்சிருப்பாங்க. பிளேட்ல சாப்பாடு போட்டு சாப்பிடுறா மேல மூடி ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. மருமகன் பசியா மகன் கூட செய்ய மாட்டான், புருஷன் கூட செய்ய மாட்டான். புருஷன் கூட நீ அங்க போய் சட்னி சாப்பிட்டு போமா. ஆனா மருமகன் ஸ்பெஷலா சிறப்பு கவனிப்பான். இவனுக்கு நல்ல அரண்மனை காரணம் இது கொஞ்சம் சுகமா இருக்கிற போது இருந்து நினைக்கிறேன். நான் சொல்லுகிறேன் பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மேல பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். நான் காலையில் அந்த பகுதியில் நான் ஜெபம் பண்ணும்போது என் ஆவியிலிருந்து ஒரு உந்துதல் ஏற்பட்டது. என்னவென்றால், இந்த பகுதியில் இருக்கிற சில வாலிபர்களை தேவனாய கர்த்தர் உலகத்தை அசைக்கும்படி தெரிவிக்கிறார். எனக்கு உடனே இந்த நல்லவாழ்ல ஒரு தம்பி அவங்க வந்து சாட்சி சொல்லிக்கிறான். அவங்க மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா அவன் நடத்துற சர்ச்சி மீட்டிங் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நல்லவாழ்க்கையிலே அவன் உள்ளே விட மாட்டேன்.
மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். நம்ம சில சமயங்கள்ல நம்ம மேல வச்சிருக்கிற திட்டம் பெருசா. உலக ஜனங்கள் பாருங்க, உலக ஜனங்கள் நான் விவசாயி விவசாயி முதல்வரா நிக்கிறேன், விவசாயி விவசாயி முதல்வர் ஆயிருக்கிறாங்க. இல்லைன்னா அதை சொல்ல முடியுமா? இன்னொருத்தர் சொல்றான் நான் வால் போஸ்ட் ஓட்டினேன், நோட்டீஸ் கொடுத்தேன், இப்ப அமைச்சரா இருக்கிறேன். சாசு மனுஷர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு போறாங்க. தேவன் நம்ம மேன்மையான திட்டத்தை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ எங்கேயோ இருக்கிறாய், மறைந்து கொண்டிருக்கிறாய், ஒளிந்து கொண்டிருக்கிறாய். ஒரு போலியான திருப்தியான வாழ்க்கை செய்யும். நம்ம நாட்டுல இருக்கிற சிஸ்டம் என்ன சிஸ்டம்னா, பையனை படிக்க வச்சோம், பிளஸ் டூ ஒரு கோர்ஸ் முடிச்சோம், ஒரு வேலைன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, ஒரு நல்ல பொண்ணை உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு வீடு கட்டி கொடுத்து அது நல்லா இருக்கிறேன்னா அது ஒழிச்சு. இதான் நம்ம மாசம் நம்ம பரலோகத்தை பார்த்துட்டு மூச்சு பெரிய வேலையை முடிச்சுட்டோம். பெரிய வேலை நான் சாதாரண வேலை கிடையாது. பொண்ணு பார்க்கறதுலாம் சாதாரண வேலையே கிடையாது. மாப்பிள்ளை பார்க்கணும்னா சாதாரண வேலையே கிடையாது. நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் பார்க்குற வீட்டுல நீங்க எஸ் போடக்கூடாது. எல்லாருமே டைப் இருக்கிறோம். நீங்க மெட்ராஸ்ல செலுத்தி இங்கிலீஷ் பேசுறான். நீங்க அந்த தாமிரத்துல போய் பாருங்க, எல்லாம் ஆங்கில இங்கிலீஷ் தான் பேசுறோம். அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆனா கல்யாணம் பண்ணா ஒரே வார்த்தையில முன்னாடி வந்து விடுவோம், ஒண்ணு வாங்கிவிட்டோம் எல்லாம் இன்னைக்கு. அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை. ஆனா கர்த்தர் இதை கடந்து ஒரு மேலான இடத்தை வைத்திருக்கிறார். தேவன் தேசத்திலே உன்னை உயர்த்தும்படி, தேவன் தேசத்திலே உன்னை மேன்மைப்படுத்தும்படி, தேவன் தேசத்திலே உன்னை கனப்படுத்தும்படி, தேவன் தேசத்திலே தன்னை கனவேற்றும்படி ஆண்டவர் உன்னை ஒரு முள்ளாய் இருந்த உன்னை தெரிந்திருக்கிறார். அதுதான் அந்த வேலையை தான் முள்முடியாய் ஆண்டவர் தன் தலையிலே அதை வைத்தார். முன்முடியை அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றும் முன்முடி சொல்ல முடியாதையா? அப்படி அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் உன்னை கீழே வைக்கவில்லையா, தலையிலே வச்சிருக்கிறார். தலையிலே உன்னை வைத்திருக்கிறார். எதற்காக என்றால் தலைதான் ஒரு மனுஷனுடைய எல்லா அவயவங்களையும் இயக்கத்தக்கதான அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வல்லமையான பகுதி சிந்திக்கிற திறன், அருமையான செயல்படுத்துகிற திறன், அருமையான கிரியை செய்கிற இடம் எல்லாம் தலையில இங்க இருந்தா எல்லாம் வேலை நடக்கும். ஆண்டவர் உன்னை தரிசனம் காண்கிற மனிதனாய் மாற்றுகிறார். உனக்கு என்ன தரிசனம் இருக்கு? நீ பெற்ற தரிசனம் உங்க அப்பாவுக்கு கிடைக்கல, உங்க அம்மாவுக்கு கிடைக்கல, உங்க சந்ததிக்கு என்ன தரிசனம் தெரியுமா? பரலோகத்தில் தரிசனம். ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தான், யாக்கோபு கூடாரங்களிலே குடியிருந்தான், ஈசாக்கு கூடாரங்களிலே குடியிருந்தான், மோசே பார்வோனுடைய குமாரன் எனப்படுவதற்கு தேவஜனத்தோடு கூட தன் துன்பத்தை அனுபவித்தான். ஏனென்றால் அவன் தரிசனம் கண்டான். அவன் நமக்கு ஆபிரகாம் போல பணம் இருந்து வச்சுக்கீங்க, அம்பானி ஒரு வீடு கட்டிக்கிறான். போய் பாருங்க, உலகத்திலே ஒரு 4 பேர் குடியிருக்கிறதுக்கு கட்டினா 27 மாடி 28 மாடின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் எவ்வளவு சொல்றாங்க? அதுக்கு எத்தனையோ 260 கோடி என்னவோ சொல்றாங்க. நமக்கு கிடைச்சா நம்மளும் பாண்டிசையில் அப்படிதான் வீடு கட்டிப்போம். ஆனால் தரிசனம் பெற்றவர்கள் அப்படி கட்ட மாட்டார்கள். ஆமென். தரிசனம் பெற்றிருக்கிறோம். என்ன தரிசனம் என்றால், நாசா விஞ்ஞானிக்கு அருமையான செவ்வாய் கிரகத்துக்கு போவதற்கு அவருக்கு கோடிக்கணக்கான பணங்கள் செலவு பண்ணி ராக்கெட் தயார் பண்ணணும். நாம் ஆவியிலே கவருக்கு போகிறோம். ஒரு மனுஷன் இருந்தான். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். பவுல் எழுதுகிறார், ஒரு மனுஷனை நான் அறிவேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்பு 14 வருஷத்துக்கு முன்பு 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொண்டான். அவன் கடிதத்தில் இருந்தானோ கடிதத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன்.
ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேளுங்க. அவசியமா ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு என்ன கேட்பேன். ஏன்னா அவனுக்கு அது தரிசனம் இல்லை. சபைக்கு போகணுமா? அவர் சிரிக்கிறார். சபைக்கு போகிறீங்களா? அவனுக்கு அது தெரியாது. மனசுல கடவுளை கும்பிட்டா போதாதா? அவர் நினைச்சா வரமாட்டாரா? கேள்வி நினைச்சா வருவாரு, நினைச்சா வரமாட்டாரான்னு கேட்கிறான். இயேசுநாதர் சொல்லியிருக்கிறாரு, நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணலான்னு சொல்றாரு. அவங்க வீட்டே இருக்காங்க. எப்படி பேசுறாங்க சார்ஜ், அவருக்குள்ள இருந்து எப்படி பேசுவார். தரிசனம் எடுக்கிறோம், தரிசனம் பார்த்திருக்கிறோம், தரிசனத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்க யார் தெரியுமா? இப்போ முள்ளையா தரிசனம் காண்கிற வாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். முள்ளாயாக இருப்பீர்கள், முள்ளாயாக ஜீவிப்பீர்கள், முல்லை போலதான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். சபைக்கு வரும்போது கூட முள்ளாதான் இருப்பீங்க. ஐயோ, ஒரு பொதுப்போட போகும்போது தனியா பார்க்க சிஸ்டர் பார்க்க சிஸ்டர் சொல்லிதான் சிஸ்டர் கொஞ்சம் பார்த்து நம்பிக்காதீங்க. எல்லாம் அறகுறையா செய்துக்கிறோம், அறகுறையா செய்வோம், முழுசா செய்ய மாட்டாங்க. எல்லாம் அறகுறையா ஒருத்தரும் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் பாத்தீங்களான்னு சொல்லி போய் பார்க்கலாம். அங்க போய் சேர்ல உட்கார 10 மணிக்கு அப்படியே எவ்வளவு தெரியுமா சம்பளம் வர 1000 ஒரு வேலை செய்யலாம். அங்க சூப்பரண்ட் வந்து மேலே பல்லுக்கு போக முடியாது. ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்யணும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கேமரா வச்சுக்கிறாங்க. மெயின் ஆபீஸ் டெல்லியில் ஆபீஸ் வச்சுக்கிறாங்க. இந்த கம்பெனி வச்சுக்கிறான். அது காலையில் 10 மணிக்கு ஓபன் பண்ணா அங்க இருக்கிற எல்லாம் தெரியும். அவங்க நடிகை வச்சுறான், பேசவே மாட்டாங்க. டெல்லியில பார்த்துக்கிறான். அங்கிருந்து வந்து என்ன மெமோ தான் வராது, தான் ஒரு போன்ல பிரைவேட் கம்பெனில ஒரு மெமோ விட வரான். மெமோ டிஸ்மிஸ். தேவனுடைய நீ தரிசனம் கண்டிருக்கிறாய், தரிசனம் பார்த்திருக்கிறாய், தரிசனம் காண்கிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்றி இருக்கிறார். நமக்கு தரிசனம் காண்கிற பாக்கியம் பழைய பாட்டு சுவாசியில் கிடைக்கவில்லை, நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வாசிக்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். வாலிபர்கள் எல்லாம் தரிசனமா பாக்குறீங்க. நீங்க பாக்குற தரிசனமா வேற தரிசனம். பரலோகிய தரிசனம் பற்றிய வாலிபர்கள் படுத்தா வேற வேற சொப்பனமா வேற வேற தரிசனமா சிவப்பு கருப்பு மஞ்சள் சொல்லுவாங்க. தரிசனங்கள் என்ன தரிசனம் பார்க்கிறீர்கள்? யாக்கோபு ரொம்ப மோசமான ஆள்தான், எத்தான். அதனால தரிசனம் காட்டுகிறோம். ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் தொடர்கள் கொடுத்தாரியா? வாசிக்கலாமையா? வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகம புத்தகம் 11ஆம் 28ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிக்கலாம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி கிழக்கு கற்களில் ஒன்று எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். எப்படி தரிசனம் காண்கிறியோ அப்பதான் இந்த முள் செடிக்கு மகிமை உண்டாம். தேவதூதர்களை பார்த்திருக்கீங்களா? தரிசனத்துல
தரிசனம் பார்த்திருக்கிறீர்கள். ஆத்மா அழிந்து போவதை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? சபைகள் பாழாய் கிடக்கிறது என்ற ஒரு தரிசனம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? ஜனங்கள் இருளுக்குள்ளே போகிறார்கள் என்ற ஒரு தரிசனம் இருக்கிறதா? தேசத்தை குறித்து, பட்டணத்தை குறித்து, கிராமங்களை குறித்து, குடும்பங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, சபையை குறித்து, ஊழியக்காரரை குறித்து ஒரு தரிசனம் உங்களுக்கு உண்டா? நீ எப்பொழுது தரிசனம் காண்கிற மனுஷனாய், எப்பொழுது தரிசனம் காண்கிற மகளாய் மாறுகிறாயோ அப்பொழுதுதான் முள்ளுக்கு மகிமை உண்டாகும். இல்லாவிட்டால் அது முள்ளாகவே தான் இருக்கும். ஏன் என் பொண்ணு தெரியல, ஏன் என் பையன் தெரியல, ஏன் அப்படி இருக்கிறான், ஏன் இப்படி இருக்கிறானா? அவன் தரிசனம் பார்த்தா மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம் பார்க்கலையா? பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனம் இல்லை. தரிசனத்தை குறித்த ஒரு மகிமையான வார்த்தை அங்கே நாம் வாசித்து நாம் உபாகம புத்தகம், நம்ம யாத்திரா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். மோசே மீதியான் தேசத்திலே ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாரின் எத்ரோவின் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உபாகமம் நாடும் நிறைவும் கொடுக்கும் பசுமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயையும் முட்செடிகளில் எழுந்தருளினவருடைய தயவு. முட்செடியிலே எழுந்தருளினவருடைய தயவு. இயேசுவை பார்க்கிற பாக்கியம் பூமியில கிடைச்சியா? எவ்வளவு பெரிய சினிமாவில் சேர்த்து நான் திருநெல்வேலியில் ஒரு இடத்துல ரொம்ப நேரம் காலையில் மத்திய ஒரு சினிமாவில் சேர்த்து விட்டேன். அவங்க கேட்ட என்னெல்லாம் செய்யலாம் கேட்டாங்க. என்னெல்லாம் சேர்த்து விட்டுருங்க. சினிமாவில் சேர்த்து கப்பலில் போய் வேலைக்கு போகுது, நேவிக்கு வேலைக்கு போகுது, தினத்தந்தி பேப்பர்ல வேலைக்கு போறதுக்கு சிவந்தி ஆத்துல பார்க்க திருநெல்வேலியில ஒரு கிராமத்துல போய் 200 பேர் நிக்கிறாங்க. 201 பேர். அது நிற்கும் போது இதே மாதிரி வெயில் வாய்வு கூட எவ்வளவு முயற்சி பண்ணேன். நான் எப்பவும் அடிக்கடி சொல்றேன், ஆண்டவர் பார்த்து நீ வேற எதாவது தெரிஞ்சுக்கணும். நான் பிச்சைக்காரன், என்ன தெரிஞ்சுக்காங்க, ஒரு பைசா கிடையாது. இடம் வாங்கவோ, சர்ச்சு கேட்கவோ, ஜனங்களை சேர்க்கவோ ஒண்ணு. ஏன் பாடையும் பெரும்பாடு. இதுல போய் நான் இயேசுவை பத்தி பர்சனம் பண்ண முடியாது. ஒன்றும் நான் செய்யறேன். எனக்கு வெளிநாட்டுல ஒரு நல்ல வேலை கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து பணத்தை ஊழியக்காரருக்கு அனுப்பிச்சு. இப்படிலாம் என் மனசுல நிறைய போராட்டம் இருக்கு. ஏன்னா ஊழியம் மட்டும் தெரியும், ரொம்ப கஷ்டமானது அது செய்யறது. நீங்க 100 பேர் 200 பேரை 3 பேரை வச்சு நினைக்கிறது சாதாரண காரியம் நினைக்கிறீங்க. 80 வயசுல சாகுது, 60 வயசுல செத்து போயிடணும். அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது. ஒருத்தர் கேட்கிறாங்க, உள்ள போதுமான்னு கேட்கிறாங்க. ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் பண்ணணுமா, போதுமான்னு கேட்கிறாங்க. அந்த அம்மா சொல்றது எனக்கு ஒன்னே 2 வேண்டாம், வேண்டவே வேண்டாங்க. ஏன் இப்பதான் பிறந்த இல்லை, நான் பிறந்து மற்றவங்க படுற பாட பார்த்து கேட்கறேன்னு சொல்றீங்களா? ஒரு பிள்ளைங்க இவ்வளவு பாடப்படுங்க. எங்க வீட்டுல 7 கருணாபுரம் 7 அந்த 12 நான் 4வது டிக்கெட். எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. 4 பேர் மடியில உட்கார்ந்து இருந்தா எல்லாரும் மடி உடைஞ்சிடாது, எலும்பு உடைஞ்சிடாது. நீ ஒருத்தர் மடியில உட்கார்ந்தா ஒரு தலைக்கு மேல ஏன்னா யாரும் உட்கார விடாது. நான் பார்த்தேன், ஒரு ஆள் இந்த மடியில உட்கார்ந்தா உடனே போய் ஓடி அடுத்த மடியில உட்காருவாங்க. இங்க 2 பேர் உட்கார விட மாட்டாங்கயா, பேச விட மாட்டாங்க. இப்படியே பேசிட்டு முகத்தை இப்படி காட்டி என்ன பேச விட மாட்டாங்க. 7 பேர் முகத்தை இப்படி பண்ணா என்ன ஆகுது? ஏன்னா ஒரு பேருக்கு தான் அதனால பிரச்சனை. ஓ பெரும்பாடையா தரிசனம் காண்கிற பிள்ளாய் கர்த்தர் மாற்றி விட்டார். பிள்ளாய் இருந்த என்னை தேவ தரிசனம் காண்கிற மனிதனாய் மாற்றி விட்டார். 2வது முள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த முள் எதை காட்டுகிறது என்றால் உன்னை நான் ராஜாவாக மாற்றி இருக்கிறேன் என்பதை காட்டுகிறது. நீங்களா யாருன்னா பைபிள் சொல்லுது, ராஜா சொல்லுது. நீங்க நியாயாதிபதி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8 இருந்து 14 வரையில் வாசித்தால் ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவமரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு ஒலிவமரம் தேவர்களும்
பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலே இருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரியருமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான தனமாயும் இருக்கிறேன். வெளிப்படுத்தின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் நீ ஒரு ராஜா. உங்க பாஸ் ராஜா ஏனென்றால் ராஜா என்பவர் அதிகாரமுடையவராக இருக்கிறார். ராஜா என்பவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். ராஜா என்பவர் அருமையான மற்றவர்கள் பயப்படத்தக்க ஒரு நபராக இருக்கிறார். வசனம் சொல்ற ராஜாவும் ஆசாரியருமாய் மாற்றினார். வசனத்தின் உள்ள நீ எப்படி ராஜானா விசுவாசம் சிந்தையை ஆளுகை பண்ணுகிற ராஜா, எண்ணங்களை ஆளுகை பண்ணுகிற ராஜா. அருமையான இந்த உலகத்திலே யாரை கண்டு பிசாசு பயப்படாது. உண்மையும் என்னையும் கண்டுதான் பிசாசு பயப்படும். ஒரு வீட்டுல போய் சொல்றோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விலகுவதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக. எப்படியா சொல்ல முடியுது? நாம் ராஜா. ஆமென். அல்லேலூயா. 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 ராஜா அருமையான தேவனுடைய பிள்ளை, இருளின் வல்லமையை ஆளுகை அவரை கிரீடம் வச்சது காரணம் என்னன்னா யூதருக்கு ராஜா சொன்னா அவனுக்கு புரியல. அவன் நம்ம சீட்டுக்கு பிரச்சனை வந்து போச்சு, அதனால அவர் சிலுவை அடிக்க கொடுக்குறான். ஒரே ஒரு குற்றச்சாட்டு நீ அவன் கேட்கிறான், எல்லாரும் கேட்கிறான், நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றான், நீ சொன்னபடி நான் ராஜாவான்னு சொல்றேன். அவனுக்கு என்ன ஆச்சரியம்னா வசனம் இல்லை, அவனுக்கு ஒரு விருக்கான வசனம் இருக்கா, நீ ராஜாவா? ஆனா சவுண்ட் அடிச்சா, அவர் சொல்லும்போது சவுண்ட் அடிச்சா, கால் துப்புனான், நீ ராஜாவா? சர்வ உலகத்தில் ஆளுகை செய்கிற சத்துருவின் வல்லமையை ஜெயிக்கிற ராஜாவே, பரிசுத்தவான்களை ஆளுகை செய்கிற ராஜா. தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த உள்ளுக்கு கிடைத்த ஒரு பெரிய நன்மை என்னவென்றால் நம்மை தேவன் ராஜாவாக மாற்றினார். உலக பிரகாரமான ராஜாவை கூப்பிட்டு ஒரு பேர் இருந்து வாங்க வைப்பாங்க கேட்டா பேர் முடியாது. ஆறு அடிக்குமா கொல்லணுமா ஜெயிலுக்குள்ள போடணுமா சொல்லுங்க. பேர் என்னடா கூட்டாளியா ராஜாவாக இரும்பு தாழ்பாடுகளில் பிழைக்கத்தக்க வல்லமை உண்டு. அவன் பாட்டு பாடினான், இரும்பெல்லாம் உடையுது, அருமையான இரும்பு சங்கிலிகள் உடையாது. பேருந்து படுத்திருக்கிறவர் அவன் கைகள் கண்கள் அறுந்து போகிறது, அவன் கடந்து வருகிற எல்லா கனவுகளும் திறக்கிறது. அவன் அதிகாரம் உள்ளவர், அவன் ராஜாதி ராஜாவால் ராஜாவாக்கப்பட்டவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. யார் அவருடைய ஆளுகையில் இருக்கிறார்? நீங்களும் தான். வியாதியை சமைக்கிறோம், வியாதியை சமைக்க முடியுமா? சிக்கன் ஆசைப்படுறது, கேன்சர், இயேசு நாமத்திலே சமைச்சுட்டாங்க இருப்பாங்க. இருக்கிற ஆள் என்ன பண்ணுவோம்னா, அந்த டாக்டர் வாட்ச்மேன் வெட்டிக்கார வாழ்ந்தாங்க. அவங்க புரியாது, ஏன்னா அவங்க படிச்சிருக்கிறது வேற, நம்ம படிச்சிருக்கிறது வேற. நம்ம சொல்றோம் கேன்சர் வியாதி இயேசு நாமத்தில் பட்டு போவதா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அருமையான சுருங்கின கர்ப்பம் திறக்கப்படுவதா, மலட்டு கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அருமையான அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடப்பதாக. இதெல்லாம் படிச்சா ஏன்னா அந்த
மனநல மருத்துவ படிச்சுக்கிற அவங்க வந்து எல்லாம் அந்த புக்கு படிச்சுன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். பேரை மாத்திரம் அவங்க அந்த சப்ஜெக்ட் மாத்திரம் அவங்க இருளை மாத்திரம் அந்த சப்ஜெக்ட் கொடுக்கல. அவன் பித்து குடிச்சுக்கிறான் போட்டு செல்ல ஏன் அதை அவன் ஏற்றுக்கொள்ளான்? எவனா பிசாசு 4 பேரை கொண்டுட்டு பிசாசு எனக்கு பிடிச்சிருந்து சொன்னா அது என்ன பெரிய பிரச்சனை, சமுதாய சீரழிவு அந்த சப்ஜெக்ட் சேர்க்கல. தேவனுடைய இந்த நாளின் காலவேளையில் இருள் மனிதனை கிரியேட் செய்ய இல்லைன்னா ஆலோசனை நீங்க பார்த்துருக்கீங்க. ஆலோசனை கதையை கேட்டோம். நீங்க அருமையான அந்த டவர் போயிருக்கீங்க. அவன் இன்ஜினியர்ஸ் நல்ல அருமையான நல்ல சம்பளத்தில் இருக்கணும். எப்படி பாருங்க இது மனுஷன் ஜெயிக்குமா? விசாசாயா ஜெயிக்கணும். விசாசு அருமையான நாங்க பார்த்துக்கிறேன். நான் சின்ன பையனா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா காலையில் டிஃபன் நைட்டு டிஃபன்லாம் எங்கே சாப்பிடணும், சுடுகாட்டில் படம் இருக்கும்போது எப்படி சாப்பிட்றாங்க நம்பவே நான் நம்பவே. நான் ஒரு சாவுக்கால சுடுகாட்டுக்கு போகும்போது அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. அங்க உட்கார்ந்து போதுதான் நான் நம்பினேன் இந்த அம்மா தான் சாப்பிடும். ஒரு கைகளால் கட்டப்பட்டிருக்கிறான். வாங்கி அருமையான கற்கையினாலே தன்னுடைய சரீரத்தை மீறி கொண்டிருக்கிறான். ஏன் சமாதானம் இல்லை? ஒரே சண்டை, ஒரே அழுகை, ஒரே கூப்பாடு. நிறைய பேர் மற்றவருடைய பிரச்சனை தெரியுமா? வாசி பிரச்சனை தெரியுமா? வாசி சிரிச்சுனால சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறார். இவன் ஏன் பிரச்சனையை சொல்லி அவனுக்கு துக்கமாயிடுச்சு. நிறைய கதைகள் தெரியுமா? தெரியுமா? கீழே வந்துட்டா கால் முடிச்சு தெரியுமா? கால் முடிஞ்சோம் நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்துக்கிறான், சிரிச்சுட்டு இருக்கிறான். ஆபீஸ் பொருள் எல்லாம் சாப்பிட்டு வந்தவங்க போறவங்களாம் கொடுத்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டு. ஆனால் வந்துட்டு போனவங்களுக்கு மனசுல கசப்பாய் வர்ற வார்த்தை, நல்ல இருதயத்திலிருந்து வர்ற வார்த்தை இல்லை. அப்படி அண்ணாலும் தெரியுமா? ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பேசுறான். மெதுவா பேசுறான். ஹார்ட் அட்டாக் வருது. மற்றவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனை போல பேசி அது தூக்குறதுக்காக பேசுறது. தெரியுமா? 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 ஒன்னும் தெரிய வேண்டாம். பிரச்சனை மட்டும் பாரு. மற்றவங்க பிரச்சனை தெரிய வேண்டாம். அது இன்னொருத்தரையா தெரிய வச்சு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கொண்டு பண்றாங்க. எங்க ஊர்ல அப்படி பசங்க செய்வாங்க. ஏப்ரல் ஃபூல் ஒன்ல ஒரு அந்த ஆயம் சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு போஸ்ட் கார்டு போட்டாங்க. ஒரு டேரக்ட் போட்டாங்க. சும்மா ஏப்ரல் கீழே ஏப்ரல் அருமையான நீங்கள் உங்களை கர்த்தர் ராஜாவாக மாற்றி. அப்ப நீங்க என்ன பேசுறீங்க? ராஜா என்ன பேசுறாரு? ஆனா இன்னைக்கு ராஜாவா பேசுறாங்க. ராணி எப்படி பேசுறோம்? நல்ல நல்ல வார்த்தை பேசு. 3 விதமா பிடிக்கிறாங்க. கீழே தட்டில் இருக்கிறவங்க, நடுத்தட்டில் இருக்கிறவங்க பணக்காரன். மேல் தட்டில் இருக்கிறவங்க யாருமே பேச மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே போவாங்க. பத்திரிகைகள் நிறைய பேர் அவங்க தொடக்க மாதிரி படம் போடணும், அவங்க வந்து கிளி மாதிரி படம் போடணும், பிரதமர் கூட கிளி மாதிரி படம் போடணும். அவங்க அதெல்லாம் பார்த்து சிரிப்பாங்களே தவிர வேற ஒன்றும் செய்வாங்க. ஏன்னா அவங்க ராஜாக்களை போல வாழ்கிறாங்க. நீங்கள் ராஜாக்கள் மாறாக உள்ளே எப்படி மாறி இருக்காது. வார்த்தையை கேட்க அவளோடு உட்கார்ந்து பேசும்போது உங்க பேச்சை கேட்கறதுக்கு வரும், முகத்தை பார்க்கணும் வரும், உங்களை சிரிக்கிறத பார்க்கணும் வரும். ஏன்னா ராஜா பார்க்கிறாரு. இதுதான் முறைக்கிறதும் சீரியஸா இருக்கும். என்ன பேசினா அப்படி ராஜாவா எப்படி மாற முடியும்? விஷயத்தில ஒரு செக்ஷனுக்கு தரணும். அது வந்து நாட்டுக்கு வைக்கிற திறன். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உள்ளோ இருந்த உன்னை ராஜாவாக மாற்றி இருக்கிறார். உன்னை பேச தெரியாதான் வசனத்தையால் பேசு. ஆமென். வசனத்தை பேசியா. அடுத்தபடியாக உள்ளந்தைக்கு உங்களை கொண்டு போகிறேன். அருமையான கிருபை பெருங்குகிறான். முள்ளு
இருந்தா அதிகமா அவருக்கு பசங்க பண்ணாரு. அதுக்குள்ள எனக்கு ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் முள் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் கிருபை மேல கிருபை வரும் சொல்ல நான் செய்தி எடுக்கும் போது அந்த வார்த்தை என்னால ஏற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தை ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை கொண்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். இப்போ தேவனுடைய கிருபை போதும். இப்ப என்ன இந்த கிருபையை பவுல் தேவனிடத்தில் கிருபை பெறதுக்கு பவுலுக்கு உதவியா இருந்தது என்னது? நல்ல ரொம்ப மைண்டா இருக்கிறார். முள்ளை காரணம் எங்கேயோ எல்லாம் சரியா இருக்கு, எங்கேயோ ஒரு முள்ளு போல ஒண்ணு குத்திட்டே இருக்கு சரீரத்தை. பவுலுக்கு இருந்த முள்ளுன்னா பெரிய கிரேட் பிரீச்சர். ஆனா அவன் கண்களில் இருந்து ஒரு மாதிரி தண்ணி வந்துட்டே ரொம்ப நெகிழ்ந்த சரீரம். சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா, கலாத்தியருக்கு எழுதுறாங்க, உங்க கண்ணு கூட நீங்க குடிக்கி கொடுக்குற மாதிரி இருந்தீங்க, தேவ தூதர்களை போல ஏற்றுக்கொண்டீர்களேன்னு அவர் எழுதுறான். அதை அவங்க அதை காட்டுறாங்க, உதாரணத்தை காட்டுறாங்க. சில பலவீனங்கள், சில குறைகள், சில பாடுகள், சில காரியங்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை முல்லை போல குத்திக்கொண்டே. ஆமென். அது எதுக்கானா கிருபை பெறுவீங்க. அப்ப இந்த கிருபை இருக்கிற ஒரு பெரிய மேன்மை, இந்த முன்னில் இருக்கிற மேன்மை என்னென்றால் நம்முடைய கிருபை நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை. இந்த முள்ளு இல்லைன்னா எப்படி ஆயிருக்கும்? பாசுங்க எல்லாம் சாமியார் ஆயிருப்பாங்க, கடவுள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, கடவுள் நான் தான் கடவுள் சொல்லுவாங்க. எனக்கு பேய் வருது, வியாதிசமாது, சப்பாடி நடக்கிறான், உங்க பேசுறான். முள்ளு இல்லையா? நமக்கு தெரியா, நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் பாட்டு பண்ணாலும், என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் ஆண்டவர் ஒரு கொக்கிய போட்டு வச்சுக்கிறார். நீங்க உங்களுக்கு கொக்கி இருந்தா என்னன்னு தெரியல, எனக்கு கொக்கி இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? கொக்கி அத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். கொக்கி நீ அத்துக்கு போனா போயிடலாம். கிருபை போடுதா? கிருபை வேணும்னா நீ கொக்கில தான் ஓடி போயிருமா, சாமியாரா போயிருமா, காவி போட்டுடலாமா, பாடி வளர்ந்துடலாமா, இப்படிலாம் இப்படி கூட கையை விட்டு அசிட்டே போனாங்க. 3 வருஷங்கள்லாம் நடக்க சிறு பெரிய சிந்து கால் பெரிய கையில் எல்லாம் கால் கிராமங்கள் சாமிடா சாமிடா சாமி சொல்றாரு. படிக்கணும்னா ஆந்திரா வாசல், ஆந்திரா மார்க்கெட் ரொம்ப நல்லா எல்லாம் சீரியஸா உட்கார்ந்து. ஆமென். ஹalleluya. 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 நீ அப்படியே இருந்தாலும் இந்த பர்சன் ஓடும். எல்லாம் பர்சன் ஓடாது. கம்முனி உட்கார்ந்தீங்கன்னா நான் எவ்வளவு பர்சன் முடிச்சு நான் கம்முனி போயிடுவேன். கிருபை எவ்வளவு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ரெவலேஷன் அவர் சொல்றாரு, உண்மையை சொல்றாரு. ஒரு பிரச்சனை பாடா, முள்ளா இருந்தா முள்ளின் நடுவில் தான் இருக்கிறையா, பயப்படாத கிருபை இருக்கும். அடுத்த சப்ஜெக்ட் போறேன். முள்ளில் இருக்கிற மேன்மை தெரியுமையா? உன்னை வாசனை வீசுகிற மனிதனாய் மாற்றும். ஆமென்.
வாசிக்கலாம். முதல் பாட்டு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். எனக்கு பிரியமானவள் முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி. இந்த லீலி புஷ்பம் இஸ்ரவேல் தேசத்திலே வளர்கிற ஒரு அருமையான தேவனுடைய ஜனங்கள் இழுக்கிற அதனுடைய வாசனை 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரும். அந்த பகுதியில் அந்த காடு போல முட்கள் இருக்கிற இடத்துல இந்த லீலி புஷ்பம் வளருமா. என்னன்னா காத்துல போய் இந்த அந்த பூக்களுடைய இலைகள் அந்த முள்ளிலே போய் மோதும் போது அது கிழியும். அதுல இருக்கிற வாசனை அருமையானவர்களே ரொம்ப தூரத்துக்கு வீசும். அப்போ அந்த ஜனங்கள் சொல்வார்களாம், இந்த வாசனை இங்கே லீலி புஷ்பம் இருக்கிறது என்று சொல்வார்கள். என்ன சொல்கிறார்? மணவாட்டியை பார்த்து என்ன சொல்கிறார்? மணவாளனாய் இயேசு கிறிஸ்து என் மணவாட்டி எங்கே இருக்கிறாள் என்றால் முட்களுக்குள்ளே லீலி புஷ்பமாய் இருக்கிறாள். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கொஞ்ச காலம்தான் நம்ம வாழ்க்கிறோம். ஆனால் நம்ம உள்ளாய்தான் இருக்கோம். நான் ஒரு வாசனை வீசி ஒரு மாறும். அந்த ஹாஸ்பிட்டல் போது அந்த நிறைய போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய போட்டு வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு ஊருக்கு இங்கே போனீங்கன்னா ஒரு சிறப்பு. நாசரேத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒரு அம்மா இருக்கு. ஒரு இடங்களில் மிஷனரிகள் வந்து நற்கந்தமாய் செய்து இங்கே வந்து கல்லறை இந்த தேசம் இவ்வளவு உயர்ந்து நிற்பதற்கு காரணம் கிறிஸ்துவ மிஷனரிகளுடைய பங்கு இந்தியா தேசத்திலே அதிகமாக இருந்திருக்கிறது. கிறிஸ்துவ மிஷனரிகளை இப்பொழுது வெறுக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை இந்தியா வெறுக்கிறது. ஆனால் கிறிஸ்துவ மிஷனரி வராவிட்டால் இந்த தமிழை முதலாவது கண்டுபிடித்த ஒருவர் ஜெர்மன் மிஷனரி. புலவன் எந்த புலவன் அகத்தியனும் இல்லை, யாரும் திருவள்ளுவரும் இல்லை. கிறிஸ்துவ மிஷனரி தாயா முதல் தமிழ் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தார். இந்த பைபிள் தாயா முதல் பிரிண்ட் ஆச்சு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது கேட்கிறது. எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்க? நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்ல உடன்கட்டை எழுதுற சட்டம், உடன்கட்டை சட்டமா வச்சிருக்காங்க. நிறைய அருமையான சமூக சீர்கேடுகள் இருந்தது. அதெல்லாம் நிறைய அரசியல்வாதிகள் போராடிக்கிறாங்க. ஈவி பெரியார் சொல்றாரு, என்ன போல 1000 ஈவி பெரியார் வந்தவரும் உங்களெல்லாம் திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. அம்பேத்கர் தான் சட்டத்தை கொண்டு, ஆனா அதுலயும் நிறைய ஓட்டர் இருக்கிறார். சட்டத்தில் ஓட்டர் இருக்கு, நிறைய சமூக சீர்கேடு. ஆனால் கிறிஸ்துவ மிஷனரிகள் வந்ததுனால மனுஷன் மனுஷனாக மாறிவிட்டான். இந்தியாவுடைய அருமையான சார்ந்த பகுதி தான். அது 95% கிறிஸ்தவ. ஆடு வைக்கிறவங்க, மாடு வைக்கிறவங்க எல்லாம் பைபிள். அந்த பைபிள் காலேஜுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கவர்மெண்ட் வேலையில கேட்கறாங்க, எந்த பைபிள் காலேஜில் படிச்சேன். அதனால எல்லாம் ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சு ஒரு பைபிள் காலேஜில் படிச்சா சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க. அது அப்ளை பண்ணாதான் வேலை கிடைக்கும். நம்ம நாட்டில் எவ்வளவு ஆச்சரியமா இருப்பாரு. என்ன நடந்துச்சுன்னா, கவர்மெண்ட் சொல்றாங்க, இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல, வெளியாட்கள் கொண்டு சாப்பாடு போட்டோம், துணி போட்டோம்,
எல்லாம் போட்டா இவங்க திருந்த மாட்டான், மனுஷன் பிடிச்சி சாப்பிடுறான், இவங்களை என்ன செய்யும்? அங்கதான் கிறிஸ்தவ மிஷனரிங்க போனாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்தியா வெறுக்கிறது, கிறிஸ்தவர்களை வெறுக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ மிஷனரிகள், லட்சக்கணக்கான மிஷனரிகள், அருமையான கற்றுடைய பிள்ளைகள் இந்தியா தேசத்துக்கு தங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள், தங்கள் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள், தங்களுடைய உயிரையே இந்தியா தேசத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளதையும் கற்று போகிறவர்களுக்குள்ளதையும் நீங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாய். அஞ்சாவது பேச ரொம்ப எழுத மாட்டேன். அஞ்சாவது முன்னுக்கு இருக்கிற நேரம் என்னவென்றால், இது நம்மை பாதுகாக்கிற வல்லமை, உள்ளுக்கு ஒரு தன்மை இருக்கிறது. நீங்க வாசிக்கலாம், யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபு 1. நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நம்ம ஒரு இதை பார்த்து, அந்த ஒரு மிருகத்தை பார்த்து பாருங்க, முள்ளாமல். அது என்ன பண்ணுகிறது என்றால், அந்த முள்ளு அது இருக்கும் வரையிலும் அது பயப்படா. சிங்கத்தை கண்டு அது பயப்படா, யானையை கண்டு அது பயப்படா, அருமையான கரடியை கண்டு அது பயப்படா. ஏனென்றால் அது கிட்டே வரும்போது இந்த முள்ளெல்லாம் 2 இன்ச்சு 3 இன்ச்சு முள் அப்படியே எழுதி நிற்கும், அது உருங்குகிறதை பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அருமையான ஒரு வேலை வைத்திருக்கலாம், அது பலத்த வேலை. உள்ளிலே ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கிரீடம் அவர் தலையின் மேலே வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்தில் இருக்கிறவர்கள் நீங்களும் நானும் தான். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த வாரத்தில் ஈட்டியை, அவர் விழாவிலே பற்றிய ஈட்டியை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் சிலுவை பார்த்தால் அதனுடைய ஆழமான சத்தியங்களை கற்று, நம்முடைய விசுவாசத்தை கட்டுப்படி, நம்முடைய நம்பிக்கையை கட்டுப்படி, அவர் மேலே இருக்கிற அன்பை கட்டுப்படி, அதிலே எங்கள் கற்றுக்கொள்கிற பாடல்கள் நிறைய இருக்கிறது. ஊழிய செய்வதற்காக ஒரு கூட்டம் ஒரு 1 நாள் இருந்துச்சு. சாப்பாடு சாப்பிட்டு சீக்கிரமா முடிச்சு, சில ஆலோசனை பண்ணி ஜெபம் பண்ணி முடிச்சு. அது அதுக்கு ஆயத்தமாய் வாருங்கள். நம்மை கர்த்தர் வரையில் நடத்தி கொண்டிருக்காக, இந்த எலெக்ஷனுக்காகவும் நல்ல ஆட்சி தேசத்திலே உண்டாக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொல்லி அந்த தேசத்துக்காக ஒரு சின்ன ஜெபம் நம்ம பண்ணிடலாம். ஏன்னா அங்க இருந்து ஊழியக்காரர்கள் வாட்ஸ்அப்ல போட்டுக்கிறார், மியாமருக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்க இங்க படுற வேதனை. சிஸ்டர் மியாமருக்கு சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னா, கிறிஸ்தவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அரசு அங்க கவர்மெண்ட் மிலிட்டரி ஆட்சி இருக்குது, நிறைய பேர் சுட்டு போடுறாங்க, சபையெல்லாம் பாழாக்கப்பட்டிருக்கு. ஊழியக்காரர் கண்ணீரோடு கூட சொல்றாரு, நான் சுவிசேஷம் இந்தியாவிலிருந்து வருவாங்க, அங்கே நிறைய இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான இருக்கிறாங்க, இந்தியாவுக்கு போறவங்க, எங்களுக்காக இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்காக சுத்தமா ஒரு சின்ன ஜெபம். மியாமர் நீங்க யாரும் கேட்கலையா? உலகத்துல ஒரு பகுதி அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மள கிறிஸ்தவர்களும் பாஸ்டர்களும் ஊழியக்காரங்க மியாமருக்காக நான் கூட ஜெபம் பண்றேன். சேருங்க. நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, என்னுடைய பக்கத்தில் இருக்கிற மியாமர் தேசத்துக்காக நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே, சபையாராய் நாங்கள் சொல்கிறோம். கர்த்தாவே, அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் ராணுவ ஆட்சியில் அகற்றப்படுவதாக இயேசு நாமத்தில் ஆண்டவரே, மக்களாட்சி மறுபடியாக நாங்கள் சொல்கிறோம். அந்த தேசத்துக்கு நன்மை செய்வீர்களாக. அந்த தேசம் பாழாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்திலே ஜனங்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். ஆண்டவரே, அந்த தேசத்துக்கு இறங்கும். அது அநேக ஆண்டுடைய பிள்ளைகளை ரத்தம் சுத்தி இருக்கிறது. கர்த்தாவே, ஸ்தோத்திரையா. இந்தியா தேசத்திலே பாண்டிச்சேரியில ஒரு சின்ன பகுதி இருக்கு, ஒரு சின்ன சபை. ஆண்டவரே, இதற்காக
கர்த்தராகிய இயேசுவின் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் அன்பியத்தில் காலையில் ஆராதனை ஒவ்வொருவரோடும் சிருஷ்டித்தார்.